ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க அதாவதுங்க, ஒருத்தருடைய கடினமான உழைப்பிற்கு அவர் மேல 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 பறந்து போகணும்னு, சிறகுகளை விரிச்சு பறந்து போகணும்னு கனவு காணுங்கன்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அப்படி கடந்த 50 வருட காலமாக அரசியலுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போன நம்ம வைகோ ஐயாவுக்கு அப்படியே அப்துல் கலாம் ஐயா பேர்ல இருக்கிற விருது எடுத்து கையில கொடுத்து அவரை பெருமைப்படுத்தி விட்டாங்க. அப்படியே நம்ம வைகோ ஐயா நெஞ்சமெல்லாம் பூமழை பொழிந்தார் போல அப்படி எடுத்து விடுறார்ல. நான் எங்கெல்லாம் சென்று காலடி எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் அந்த கூட்டணி வெற்றியின் விளிம்புகளை தொட்டு 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 பறக்கும். இப்போ நான் தம்பி கிட்ட வந்திருக்கேன். தம்பி இனிமே வெற்றியினுடைய விளிம்பை தவிர்த்து வேற எங்கேயும் போம்ட்டாருங்காரு சொல்றார். நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். புதிதாக கஷ்டப்படுவதற்கு ஒன்று கிடையாது. இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்கிறவர்களும் அல்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கண்ணிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பெயர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம். உங்கள் முயற்சிகளை நீங்கள் என்ன முயன்றாலும் சரி, தப்பித்தவரி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் 180 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழக அணி கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் படுதோல்வி அடைவீர்கள். உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள். பூஜ்யமாவீர்கள். ஆயிரக்கணக்கான கணைகளை தாங்கி, தாக்குதல்களை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சம் வைகோவில். நான் ஏன் இங்க வந்தேன்? எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இந்த கேள்வியை இந்த வைகோ தீர்க்க வேண்டியது தலையாய கடமை இல்லையா? தம்பி கிட்ட, தம்பியுடைய முகத்துல தெரியுது மதச்சார்பின்மை, ஊழலை ஒழித்தல், சாதிய மேம்பாடுகளை களைதல் எல்லாம் தெரியுதியா. வந்துட்டேன்ல இங்க. தம்பி பாசாக்க பக்கம் ஒட்டம்டார்னு மட்டும் நான் நம்புறேங்க. நம்பிக்கையே வாழ்க்கை. இப்பொழுது முன்னை விட பன்மடங்கு மூர்க்கத்தனமாக பிஜேபி நுழைய பார்க்கிறது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அதற்கு பதிலாக கார்ட்டூன் போடுவது, பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. எமுக்காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியையும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதரமையின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. அப்படியே இந்த விருதை கொடுக்க வந்த ஆதவர்ஜுனா மைக்க பிடிச்ச உடனே அவருக்குள்ள இருக்கக்கூடிய திராவிடத்தின் மீது உண்டான மதிப்பெல்லாம் வெளியில தப்பட்டு 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 கீழே கொட்டுருக்கு. பேச்சுனாலே அரசியல்ல வைகோ ஐயா பேசினார்னா மதிமயங்கி நிற்பேன். திருமாவளவன் பேசினார்னா சிந்தனைகளை பறக்க விடுவேன். நம்ம கலைஞர் ஐயா பேசினா நான் அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை ரோட்ல நின்று கேட்டு, கலைஞர் அவர்களுடைய பேச்சை தூரமா நின்று பார்த்து வளர்ந்து 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 இன்னைக்கு அவர் முன்னாடியே நின்று பேசக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. ஒரு மாணவனாக, அமைச்சராகவோ அரசியல்வாதியோ எம்எல்ஏவோ, இன்னும் அமைச்சரான ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை.
ஸோ அந்த உணர்வு தான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டை உருவாக்கிய அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் சமூக நீதி கொள்கையில் நாங்கள் அவர் மீது எப்பொழுதும் அவர் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அம்மா ஜெயலலிதா மேடம் மாநில உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு தலைவி. அந்த மாதிரி அவர்களோடு சேர்ந்து பயணித்த தலைவர்கள் மாநில உரிமையும் மதச்சார்பையும் சமூக நீதியும் கட்டி காத்தவர்கள் நீங்கள் தான். அப்படியே அடுத்து ரியல் அரசியலுக்கு வரார். என்னதான் நான் திராவிட தலைவர்களின் மீது எவ்வளவு பற்று வச்சிருந்தாலும் அதை வரவு வைக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், மினிஸ்டர் ஆயிட்டேன், எல்லாம் ஆயிட்டேன். அதனால கொள்கை கோட்பாடுகள்ல கொஞ்சம் முரண் அங்கங்க இருக்கட்டும். இனிமே வரக்கூடிய எலெக்ஷன், அது உள்ளாட்சியோ இல்லைன்னா இடைத்தேர்தலோ இல்லை எம்பி தேர்தலோ, 60% 65% நாம தான் ஜெயிக்கிறோம், நம்ம கூட்டணி கட்சிகளை பூரா அரவணைச்சு வாழ வைக்கிறோம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் தனியா என்பது தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்லை. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. அதாவதுங்க இங்க மரம் வெட்டுறது பூரா நம்ம ராகுல் காந்தி ஐயா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கி. அந்த மாநில மரத்தை வெட்டுறாங்கன்னு அங்க போய் ஸ்கூபா டைவிங் அடிச்சு போராட்டம் பண்றாரு. ஆனா இங்கே பண்ண மாட்டேங்கிறாரு. ராகுல் காந்தியை சரட்டு வம்பு கிழப்பார் இல்லையா நம்ம அன்புமணி ஐயா. இது மாணிக்கம் தாக்கூர் ஐயாவுக்கு கடுப்பாகி போச்சு. அவர் ஏதோ சொல்ல பழையபடியும் தலைவரா தேர்ந்தெடுத்த இடத்துல வச்சு மாணிக்கம் தாக்கூரை வருன்னு வருக்காரு நம்ம அன்புமணி ஐயா. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடியை பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க பேசுறோம்னா அமைதியா போயிடு. நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளி விடுவாராம். அங்க கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆக்குவாங்களாம். டிராமா என்ன நடக்கும்? இவங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு. சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ அப்படியே மாணிக்கம் தாக்கூர் ஐயா என்ன சளைச்சவரா? எங்கள் மீது கை வைத்தால் பதிலுக்கு வைப்போம் அப்படின்னு அப்படியே வீரத்துல தொலைச்சவர் இல்லையா சொல்றாரு. இங்க இருக்க நீங்க இவ்வளவு பேசுறீங்க, நல்லா படிச்சவர், மருத்துவர், எல்லாம் ஓகே. நீங்க தான் அங்க மோடி ஐயாவோட நல்ல டீலிங்ல இருக்கீங்கல்ல, மேகதாது கட்ட விடாம செங்கலை பூரங்கிட்டு தடுத்து நிறுத்துன்னு சொல்லி ஆர்டர் வாங்க வேண்டியதானே? உங்களை யாரும் வாங்க வேணாம்னா என்ன எங்களுக்கு பேச தெரியுங்காரலா? திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு கேட்டேன், ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ராணுவத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். நான் கேட்கறது என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? மத்திய அரசு, மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாது, இந்த மேகதாது அணை கட்டணம்னா அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதில்லை என்று அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்ட கேள்விக்கு அதை எதிர்த்து மோடி அரசுல இருந்து நீங்க வித்ரா பண்ணுவீங்களா? ராஜ்யசபால காங்கிரஸ் மெயின் எதிர்கட்சி சார். இந்திய அளவுல உங்களுக்கு தெரியாதா எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும்? காங்கிரஸ் பத்தி பேசுறதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
மோடி அரசு மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு பேச உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து மோடியிடம் சொல்ல போறீங்களா? அதை கண்டிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்க ஆதரவை வாபஸ் வாங்குவீங்களா ராஜ்யசபால? பதில் சொல்லுங்க மிஸ்டர் அன்புமணி. சடக்குன்னு கோவம் வந்துருச்சு அன்புமணி ஐயாவுக்கு. ஏர்போர்ட்ல வச்சுக்கிட்டு அந்த கோவத்தை தீக்காரலாம். இங்கறியா நான் ஒன்று சொன்னா நீ என்ன செய்யணும், சடக்குன்னு போய் ராகுல் காந்தி ஐயா கூப்பிட்டு வச்சு பேசி தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கும், கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கிறோம், ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம்னு அதை தடுத்து நிறுத்தாம கூட்டணியை உடைக்கிறதுல குறியா இருந்து செங்கலை கொண்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்கலாம். எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர்கிட்ட. நாங்கள் வர தயாரா இருக்கிறோம், பிரதமர்கிட்ட நாங்கள் வலியுறுத்த தயாரா இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்திகிட்ட சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவார் அவரு மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்துக்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? இவங்க இல்ல மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணா பேசலாம். இல்ல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும், என்னன்னு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும், நாங்க என்டிஏல இருந்து விலகுறோம். அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த இந்த தம்பி கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க நல்லா படித்த மனுஷன், நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுவீடா. பொசுக்குன்னு கோவப்பட்டு பதில் சொல்லிட்டே இருக்கியா வீட்டில் நடக்கிற சண்டை மாதிரி. இப்போ பிரதமர் யார்? மோடி ஐயா. ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவர், அவர் செவரேன்னு குத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் மோடி ஐயாட்ட போய் பேட்டா தர இது நடக்கும். பிரதமர் ராகுல் காந்தி ஐயாட்ட கேளுன்னு என்னத்தை நடக்கும், அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்கார்லா, பதில் சொல்லுவார். சார் என்ன இது பேச்சு? நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா? இந்த மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுல நேர்மையாக இருக்கு. நான் இருக்கேன், நான் காங்கிரஸ் தலைவர் கார்கே சார்ட்டேன்னு சொல்லுவேன், ராகுல் காந்தி அவர்கள்ட்ட சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு மேகதாது மிகப்பெரிய ஆபத்து, அதனால அது கட்டக்கூடாதுன்னு. அவர்கள் எல்லாம் எங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், சரியா? எதிர்கட்சி தலைவர். அவங்க ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இருக்கிறது மோடிஜி ஆட்சியில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க யாரு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரோ, மோடி முடிவு பண்ற இடத்துல இருக்காரு, அவர் பிரதமரா இருக்காரு, இந்தியாவோட பிரதமரா, அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் மேகதாதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை சொன்னா ராகுல் காந்தியை சொல்றீங்களா? நான் வெளியில வர்றேன். என்ன சார் இருக்கு, சின்ன பிரதமரா இருக்கு, எவ்வளவு படிச்ச படிப்பு, நீங்க எவ்வளவு நல்லா தெளிவா பேசுறாரு, இதுல எதுக்கு தடுமாறுறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான உடனே அவர்கிட்ட நான் சொல்லுவோம் என்னன்னா மேகதாது கட்ட விடக்கூடாது. பிரதமர் அவர் சொல்லலாம், அவர் எதிர்கட்சியா இருக்காரு. இப்போ தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பேசுவார். நான் தமிழ்நாட்டுக்காக பேசுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன், நீங்களும் தமிழ்நாட்டுக்காரன் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் சந்தேகப்படல. ஆனா நீங்க மோடி சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்னு சொன்னா ராகுல் காந்தி சொல்லட்டும், நான் மோடிட்டு இருந்து வரேன்னு சொல்லிட்டு எந்த விதத்துல சார்? இங்க பாருங்க, நானும் தம்பி தாகூர், மாணிக்கம் தாகூருக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கப்படாது. அதாவது காங்கிரஸோட நீங்க கூட்டணியில் இருந்தீங்களா, காங்கிரஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ரொம்ப வருத்தமா இருக்கு. வாங்க நம்ம 2 பேரும் உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். என்னென்ன ஏதேது இருக்கு, காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்னங்கிற விழாவரை எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு நீங்க மற்ற விஷயங்களை பாருங்கன்னு நம்ம மினிஸ்டர் விஸ்வநாத ஐயா சொல்லுதார். டாக்டர் அன்புமணி அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஒரு பாரம்பரியமுள்ள குடும்பத்தை சார்ந்த மனிதர். ஆனால் காங்கிரஸை பற்றி தவறான புரிதல், காங்கிரஸ் என்கிற பேரியக்கத்தை பற்றி தவறான எண்ணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குமேயானால் முறையாக காங்கிரஸ் பயிலரங்கத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல, எதுக்காக இப்படி பேசுறாருன்னு தெரியல. அவருக்கு தேவைப்பட்டால் காமராஜர் அரங்கமும் சத்தியமூர்த்தி பவனும் அவருக்கு கற்றுக் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்றார், முதலமைச்சர் அங்கே போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவரா எப்படிங்க போக முடியும்? அவரா நினைச்சு நான் கர்நாடகாவுக்கு போக முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. மினிஸ்டரை கூப்பிடணும், எப்போ நான் அந்த மாதிரி போகிறேன்னு அவர் சொல்லணும், அவங்க எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. அப்புறம் செக்ரட்டரியேட்டை கூப்பிடணும், அப்புறம் மற்றவங்களை கூப்பிடணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். என்ன நீங்கள் அப்படி ஆக்காரலாம்? முதல்வர் கர்நாடக
போறாங்க அப்படின்றது தன்னிச்சையா எடுத்த முடியும்னு எப்படி சொல்றீங்க? Who will say? No, no, no. See, இது முதலமைச்சருடைய அலுவலகம் எடுக்க வேண்டிய முடிவுகள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் விவாதிப்பது என்பது இப்பொழுது சரியாக இருக்கிறது. முறையான அறிவிப்பு வருகிற வரை ஊடகங்கள் பொறுமை காக்க வேண்டும். தண்ணி அணைய கட்டப்படாதீங்க, தண்ணி வேணுங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தண்ணியை வச்சுக்கிட்டா தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட தண்ணி இல்லையா, இருந்தா தான் தருவோம் இல்ல அப்படின்னு கர்நாடகாவில் உள்ள விவசாய ஊரை சண்டை ஓட்டு இந்த ஜனநாயகம் படம் ஓடுற தியேட்டரில் போய் எல்லாத்தையும் கிழிச்சு, சரி தண்ணி இல்லைன்னு சொன்னியே ஓகே, அதையே போய் போஸ்டர் கிழிக்கிய அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. அப்படியே சடக்குன்னு ராஜ்மோகன் கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி போஸ்டர் பரட்டுன்னு கிடிக்காவல என்ன பதில் சொல்ல பெரிய முதல்வர் போறாரா இல்லையான்னு சொல்லுங்கண்ணா. இங்க இருக்க முதல்வர் போவாரு இல்லை பேசுவார் இல்லை என்ன செய்வாருங்கிறது நாங்கள் கூடி பேசி சொல்லுவோங்க. சொல்லு சடக்குன்னு சொன்னால் பகீர்னு வருதா இல்லையா? பொறுங்க, நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வண்டி கிளம்பும் போது நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் போஸ்டர் கிழிச்சா உடனே நாங்கள் இங்கே சண்டையை ஓட முடியும்? அண்ணன் தம்பிகளுக்குள்ள சரி ஏதோ கோபத்தில் கிழிக்காக திருப்பி இடம் ஒட்டிடுவோங்காரு. 2 விஷயங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் எங்கு கலந்து கொள்வார், என்ன செய்வார் என்பதை அவருடைய அலுவலகம் அவரே அறிவிப்பார். வேறு யாரும் சொல்வதும் உறுதி செய்த தகவல் கிடையாது. உறுதி செய்யாத ஸ்பெகுலேஷன் குறித்து நம்ம கருத்து சொல்லணும். 2வது, இது இரு மாநில சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ப்ராப்ளம். ஒரு திரைப்படத்தை குறித்து அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் இருக்காரு, அந்த திரைப்படத்தினுடைய கலைஞர் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 2 நாட்கள் பல நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறேன். அதாவது வேறொரு சந்தர்ப்பத்தை பேசுவோம். இது சென்சிட்டிவ் ப்ராப்ளம். இதுல நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி எந்த மாநில மக்களும் காயப்படுத்த கூடாது. முதல்வர் எங்க போறாரா இல்லையாங்கிறது முதல்வரே அறிவிப்பார். நன்றி. அப்படியே நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. லெட்டர் எழுதுவார், அப்புறம் படுத்துருவார்னு மட்டும் நீங்கள் சொல்ல தெரிஞ்ச. இப்போ நீங்கள் லெட்டர் எழுதிட்டு செவனேன்னு குத்த வச்சுக்கிறதே. அப்புறம் என்ன அப்புறம் அந்த அன்னைக்கு பெருசா அப்படியே இது பண்ணிட்டீங்க. இப்போ அனைத்து கட்சியை கூட்டி பேசி எடுத்து ஒரு முடிவு வர புரியலா இல்லை நாங்கள் செய்யட்டுமா அதை அப்படின்னு இங்கே கேள்வி கேட்க. அப்படியே டி.கே. சிவகுமார் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்னனுமா என்னென்னமோ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. விட்டா அவரே சாந்து சட்டியை தூக்கிட்டு போய் கட்டிடுவார் போல் இருக்கு. இதை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் ஐயாவே உள்ள வாராக. அனைத்து கட்சி கட்டத்து கூட்ட போறீங்களா இல்லையா, கூட்டணியில் இருக்கிறா, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு தகவல் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி முதல்வரை நோக்கி கேள்வி கிடைக்கல அப்படியே லைஸா தள்ளி விடுதார். அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து நம்ம புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஐயா டாக்டர் ஐயா சொல்கிறாங்க, இந்த தண்ணி விவகாரத்தில் கர்நாடகாரங்க உன்னை சதக்குன்னு குடத்தை தூக்கிட்டு ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சிமெண்ட் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து தரமாட்டோங்கிறதுல குறியாக இருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் இங்கிட்டு ஒரு குரூப்பு வேணும்னு கத்துது, இங்கிட்டு ஒரு குரூப்பு சத்தம் காட்டாமல் குத்த வச்சுக்கிட்டு இருக்கு. முதல்வர் என்னதான் பண்ணுறாருன்னு திடீர்னு பார்த்தா மேலே பாலத்தில் நடக்காருன்னு சொல்கிறாங்க. தண்ணியை வாங்கி கொடுங்க ஐயாங்கார். 3ஆம் தேதி என்று அவர் கர்நாடகத்துக்கு செல்வதாக கூட இன்று வரையில் செய்திகள் வருகின்றன. அது உண்மையா அது இல்லையாங்கிறது தெரியல. அதாவது பேச்சு எந்த விதம் கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை என்பது அவசியம். அது தமிழ்நாட்டுக்கு பாதகத்தான் உருவாக்கும். இப்பொழுது 2 வழி. 1, உச்சநீதிமன்றத்தை அணுகுவது, 2வது காவிரி மேலாண்மை வாரியம் அல்லது ஒழுங்காற்று ஆணையத்தை அணுகுவது. 2 தான் வழி. அதே போல 3வது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கணும். இந்த 3ம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கருத்துக்களை, அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டு நலன் என்ற அடிப்படையில் ஒற்றை முறையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைய வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களும் காரசாரமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளா குத்த வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு ஜெகன்மூர்த்தி ஐயா. அவருக்கு கோபம்னா கோபம். என்ன எடப்பாடி ஐயா ஒரு நாள் கூட கூப்பிட்டு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு இனிமே இந்த கூட்டணியிலிருந்து நான் விலகிக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி சடக்குன்னு கிளம்பி பூந்தமல்லியை பார்த்து போயிட்டார். இல்லை, அதாவது நாங்கள் தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பற்றி நாங்கள் இன்னும் பேசவில்லை. கூட்டணி இல்லையே.
தேர்தல் முடிஞ்ச பேர் எங்களுக்கான திமுக சம்மந்தம் இல்லை. நாங்கள் கூட்டணி நின்று நாங்கள் இது வரைக்கும் சொல்லணும். தேர்தல் முடிஞ்சது கூட்டணி முடிஞ்சது, அவ்வளோதான். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் இல்லை அப்படிங்கிறது. ஆமாம், ரைட்டு. யோ நிறுத்த சொல்லுங்கயா. சும்மா எங்களையா ஓட்டு அடிச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? ரமேஷ் ஐயா குழந்தை என்னன்னா நாங்கள் எல்லாம் இந்த மினிஸ்டர் ஆகிட்டோம்னு சென்னையில் வந்து வாடகை வீட்டில் கொடுத்துட்டு வாடகை கொடுக்க முடியும் அப்படி கிடக்கா. எங்கள் ஆளுங்க போய் ஏதோ பழனியில் பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன அந்த ஐடி இங்கே கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்காரலாம். இல்லை, அதுதான் சொல்றேன். என்னுடைய மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பொய் பரப்பிட்டு இருந்தேன். அது முதல்ல குற்றச்சாட்டே கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நம்ம அதுக்கான பதில். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு அதிமுகவுடைய ஐடி விங்ல இருந்து இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியா ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் அந்த நிலத்தை வாங்கிட்டாரு, ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி வாங்கிட்டாரு. முதல்ல என் குடும்பத்தில் இருக்க என்கிட்ட 2 கோடி ரூபாய் பணமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்னு, அப்படியே 2 கோடி ரூபாய் இருந்தாலும் நாங்க வாழ்றதே வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். நாங்க சென்னையில வீடு வாங்காம ஏன் பழனியில போய் வாங்கணும்? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு என்னுடைய பேரையும் புகழையும் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல ஒரு நல்ல காமெடி சீன் வரும்ல, சீப்பு திருடிட்டா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சீப்பு திருடுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சீப்பு திருடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியே பாருங்க, நம்ம சிவி சண்முகம் ஐயா முன்னாள் சட்டம் அவர் என்னன்னா ஒரு 4-5 மாசமா அப்படியே மனசுக்குள்ள புழுங்கி போயிருந்தவர் இன்னைக்கு வெடிக்கிறார். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு சூழ்நிலையில. அதிமுக பெண்களை அப்படி அவதூறா பேசுறாங்க, அப்படி பண்றாங்க. எனக்கு உள்ள கிடந்து கொதிக்குது. ஆனா எடப்பாடி ஐயா கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நாம 2 பேரும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கலாம், என்ன செய்யலாம். ஆனா நம்ம கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் நாட்டு பெண்களுக்கும் ஏதாவதுன்னா இந்த சண்முகம் துடிச்சு எடுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு பெண்களுக்காக பேசுறாரு நம்ம சிவி ஐயா. எடப்பாடி ஐயா பத்தி கேள்வி கேட்க பேசுறோம். நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீங்க எடுக்கிறீங்க. நான் உங்களை விமர்சனம் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் தலைமையின் கீழ் உங்கள் நேரடி பார்வையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அம்மாவை பின்பற்றி இந்த கிழக்கத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு. இது நியாயமா? இபிஎஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்டிலும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? அப்படியே இதை சொன்ன உடனே ஏடிஎம்கேல இருந்து எல்லாரும் மிரண்டாக பேசுறது நம்ம சிவி சண்முகம் ஐயாவா அப்படி இப்படி திரும்பி பார்த்தா ஒரு வட்டம் என்னன்னா பிளாஷ்பேக் போகுது. டிஎம்கே ஆட்சியில் உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்லும் போது என் கனவு நயன்தாரா தான் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அந்த பிளாஷ்பேக்கை கொண்டு வந்து இங்க சிங்க் பண்ண பார்க்காங்க. ஆனா சிவி சண்முகம் ஐயா அதுக்கெல்லாம் மிரள்ற ஆள் கிடையாது. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்றுவாரா? ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்றுவாரா? இவங்க கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவை நிறைவேற்றுவாரா? அம்பிகளா, நாங்கள்லாம் தமிழை அப்படியே அள்ளி அள்ளி கவக்குன்னு உள்ள சாப்பிட்டுவங்க வளர்ந்தவங்க, தமிழையே குடிச்சு வளர்ந்தவங்க, தமிழையே பருகி வளர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவர் ஏற்றின பாட்டை 3வது தடவை போட்டாங்களேன்னு எப்படி நீங்க எங்களை பார்த்து இப்படி கேட்கலாம்? நாங்களே தமிழ் மூச்சு தமிழ் பேச்சு தமிழுக்காக வாழ்றவங்க. நாங்க அடி போய்கிட்டே இருக்கார் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் தமிழன், நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன், தமிழ் மொழி படிச்சிருக்கிறேன். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களினுடைய சென்டிமெண்ட் எந்த காலத்திலும் முதல்வர் விஜய் சாருடைய கவர்மெண்ட் எந்த நிலையிலும் நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட மாட்டோம். எங்கள் ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்டேட்டோட இண்டிபெண்டன்ஸ், ஸ்டேட்டோட அட்டானமி காப்பாற்றப்படும்
என்பதுதான் அமைச்சருடைய வேண்டுதல். அது காப்பாற்றப்பட வேண்டும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முறையாக பாட வேண்டிய தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டது ஒரு வருத்தத்துக்குரிய செயல். புதுச்சேரியில நம்ம ரங்கசாமி ஐயா எளிமையின் திருவுருவமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். சடக்குன்னு இந்த RX 100 இருக்குல்ல, ஒரு வண்டிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தான் வருவார். இவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு பிறந்த நாள் வருதுன்னு கட் அவுட் வச்சா, நம்ம ஐயா இப்படி பண்ணார்ல அப்படி ஒன்று இருக்கு, நம்ம புஷ்பா மாதிரி இப்படி ஒன்று இருக்கு. ஐயோ இவன் ரங்கசாமி ஐயாவா இது அப்படின்ற அளவுக்கு கட் அவுட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அது கட் அவுட்டா இல்லை கெட் அவுட்டான்னு தெரியல. அடுத்து நேரம் நம்ம உஷாருக்குள்ள போறோம். கர்நாடகாவில் ஒரு கடையில் நகை தொடர்ச்சியாக காணாமல் போயிட்டே இருக்கு. ஓனர் பதறார். ஊழியர்களெல்லாம் செக் பண்றாங்க. ஊழியர்கள் எல்லாம் நாணயமானவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நகை மட்டும் திருடு போகுது. இது என்னடா, இது பெரிய தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவியை உத்து பார்த்தா டெய்லி ஒரு எலி மோதிரம், செயின், மெட்டின்னு எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கு. ஒருவேளை அந்த எலியோடைய வீட்டம்மா ஏதோ கண்டிஷன் போட்டிருக்கு. அதனால ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு சேர்த்து வச்சிருக்குங்க அந்த எலி. ரொம்ப பொல்லாத பொம்பளை எலியா இருக்கும் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் உஷாரா இருங்க. ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள விரக்தி ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி வெளிப்படுங்கிறதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். அந்த விரக்தி எப்படியா இருக்கும்னா, நாம் நடந்து போகிறோம், நீங்கள் ஊரா காரில் ஓராங்க, புழுன்னு ஆற நினச்சிக்கிட்டே இருக்கிறான்ல, கடுப்பாகும் இல்லையா? அந்த கடுப்பை தான் மட்டை எடுத்து இருக்கிற கண்ணாடியை பூரா உடைச்சி தள்ளி அவருடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாரா, இன்னும் தீர்த்து முடிக்கலையான்னு தெரியல. கார் வச்சிருக்க ஊரா கிதக்குன்னு இருக்காங்க. யாராவது ஒரு கொடுத்து 2 ரவுண்டு மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா அவர் சரியாயிருவாருன்னு நினைக்கிறோம். ஹரியானாவில் ஒரு விபத்துங்க. செவனேன்னு ஓனவுகளைத்தாட நங்கு முட்டி எடுத்து தூர போடுறது இப்போ வழக்கமாகி போச்சு. அப்படித்தான் விட்டுருக்காங்க. அது என்ன காரணமோ தெரியல, வண்டியில் ஏறி உட்காந்த உடனே இந்த பிரேக்கு கட்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மறந்துடுறாங்க. அந்த ஆக்சிலேட்டர் கட்டையில் காலை வைக்கிறத எடுக்க மறந்துடுறாங்க. ஆக மொத்தம் தெருவில் சும்மா ஒரு தூக்கி எடுத்து அமைக்கிறதாவ. தயவு செஞ்சு இந்த 3ஐயும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிரேக்கு கட்டை, ஆக்சிலேட்டர் கட்டை, கிளச்சு கட்டை, அப்படித்தான். இது வரைக்கும் நம்ம தர்பாரில் பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் நண்பர்களில். வணக்கம் மக்களே.